இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் கலர்ஸ் கிராக்கர் சார்பா என்னோட வணக்கத்தையும், 3வது வருஷத்துல அடியெடுத்து வைக்கிற எங்களுக்கு கடந்த 2 வருஷமா அமோக ஆதரவு தந்த எங்களோட மக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட தீபாவளி நெருங்கிருச்சு. இந்த வருஷ தீபாவளியை சந்தோஷமா கொண்டாட தயாரா இருக்கிற மக்கள் கிட்ட உங்களோட அந்த ஒரு நாள் கொண்டாடத்துக்கு காரணமான எங்க மக்களை பத்தி ஒரு சின்ன கவிதை மூலமா இந்த வீடியோ தொடங்கலாம்னு எனக்கு தோணுது. பார்ப்பதற்கு கண்கள் உண்டு, காண்பவை யாவும் இருளை. கேட்பதற்கு செவிகள் உண்டு, கேட்பவை யாவும் அழுகுரலை. உணர்வதற்கு உணர்ச்சிகள் உண்டு, உடம்பில் யாவும் தீக்காயமே. என் உடம்பில் உள்ள வெள்ளிக்கு விலைதான் என்ன? உயிர்தானா? இறைவா, இந்த அக்னி குஞ்சுகளுக்கு அக்னி சிறகுகள் கொடு, தினமும் நெருப்பில் துள்ளி பறந்து விளையாட. இந்த கவிதையில எவ்வளவு வலி இருக்குமோ அதை எங்க மக்களோட நிலைமையில இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சமீபத்துல வாழைன்னு ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அதோட கிளைமேக்ஸ் காட்சிகள் நம்ம மக்களோட மனசை உலுக்கிருச்சுன்னே சொல்லலாம். தியேட்டர்ல அந்த காட்சிகளை விட்டு நம்ம மக்களால மீண்டு வரவே முடியல. கிட்டத்தட்ட 1998-99 நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில அவ்வளவு வலியும் வேதனையும் கடத்திருக்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அத வார வாரம் அனுபவிச்சுட்டு இருக்க எங்க மக்களோட விஷயத்தை பத்தி பேசாம இந்த வீடியோக்குள்ள போறது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு எனக்கு தோணுச்சு. தயவு செஞ்சு யாரும் இதை போரிங்கா எடுத்துக்க வேண்டாம். இத உங்ககிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லணுங்கிற அறிவு எனக்கு இல்ல. சினிமாங்கிற மீடியம்க்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. நம்ம படுற வேதனைய சக மனுஷனுக்கு புரிய வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அந்த படத்துல வர்ற மாரி செல்வராஜ் கேரக்டர் மாதிரி இந்த ஊர்ல பல மாரி செல்வராஜ்கள் இருக்காங்க. அவங்களோட வேதனைய நான் சொல்லாம உங்களுக்கு வேற யார் சொல்லி புரிய வைக்க முடியும்? இந்த வீடியோவை ஏதாவது ஒரு இயக்குனர் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு எங்க மக்களோட கதைய ஒரு சினிமா மூலமா இந்த உலகுக்கு நீங்க உணர்த்துங்க. நீங்க இதுவரைக்கும் சினிமால பார்த்த சிவகாசியோ இல்ல சிவகாசியை பத்தின எந்த ரெஃபரன்ஸோ எதுவுமே உண்மை கிடையாது. சிவகாசின்னு டைட்டில் வச்சு விஜய் சார் படமே ஒண்ணு வந்திருக்கு. அந்த படத்தோட கொண்டாட்டத்துக்கும் சிவகாசி மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த படத்துக்கும் சிவகாசிக்கு ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னா, அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங்ல விஜய் சார் தன்னோட தோல்ல வந்து சரவெடியை வெடிச்சுக்கிட்டே வருவாரு. அதுக்கும் சிவகாசிக்கு மட்டும்தான் ஒரு சம்பந்தமே இருக்கே தவிர அந்த படத்துக்கும் சிவகாசி மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி விஜய் சாரோட இன்னொரு படம் திருப்பாச்சின்ற படத்துல பட்டாசு பாலு அப்படின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தன்னோட ஆயுதமா பயன்படுத்துறதும் சரவெடி தான். இப்படி சிவகாசிங்கிறதுக்கே அடையாளம் அப்படின்னு சொல்லி மத்த யார்கிட்ட கேட்டாலும் அவங்களுக்கு சரவெடிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரியும். அப்படி சிவகாசிக்கே அடையாளமா இருக்கிற அந்த சரவெடியை இப்ப தயாரிக்க முடியாத நிலைமையில தான் சிவகாசியோட நிலைமையே இருக்கு. சரவெடி மட்டும் இல்ல, இன்னும் இங்க நிறைய பட்டாசுகள் தயாரிக்க தடை இருந்துகிட்டே தான் இருக்கு. இதன் விளைவின் காரணமா இங்க பல்லாயிரம் மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்துல தான் இருக்காங்க. இந்த நாட்டுல ஒரு தினக்கூலியோட வயிற்றுல அடிக்கிறத தவிர ஒரு பெரிய துரோகம் வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க உங்க குழந்தைகளோடையும் மனைவியோடையும் உறவினர்களோடையும் கொண்டாடுற இந்த ஒரு நாள் கொண்டாட்டம் இங்க பல லட்சம் மக்களோட கண்ணீர்களால நிறைஞ்சிருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ எங்களால நிறைய மக்களை பார்க்க முடியுது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க கூடாதுங்கிற ஆதரிக்கிற பல அரசியல் தலைவர்களையும் எக்கச்சக்க பிரபலங்களையும் யூடியூப் சேனல்ல டிபேட்டா நடத்துற நிறைய விஷயங்களை எங்களால பார்க்க முடியுது. தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டேன்னு சொல்றத பெருமையா பேசுறது, அப்படி உக்காந்து பேசுற பல மக்களுக்கு இப்படி நின்னுகிட்டு கதறிட்டு இருக்க எங்களோட வழி புரியுமான்னு கேட்டா நிச்சயம் புரிய போறதே இல்லை. அது அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த துறையை சேர்ந்த பிரபலங்களா இருந்தாலும் சரி, உங்களோட பிறந்த நாளோ இல்ல உங்க கட்சி ஜெயிச்சாலோ இல்ல நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் சென்றாலோ உங்களை சார்ந்து இருக்கிற மக்கள் எங்க கிட்ட வந்து கேட்கிற விஷயம் 10,000 வாளாவோ இல்ல 20,000 வாளாவோ இருக்கா அப்படின்னு கேட்கறது தான். இப்படி அதை வெடிச்சு உங்களை வரவேற்கும் போது நீங்க அதை என்ஜாய் பண்றதையும் எங்களால உணர முடியுது. அது அவங்களோட மரபாவே மாறிடுச்சு. அதை தப்புன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு உரிமை இல்லை. இருந்தாலும் நீங்க வாளாவை தடை பண்ணி இருந்தாலும் மக்களோட கொண்டாட்டங்கள்ல ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் சிவகாசி அதை அவ்வளவு சீக்கிரம் விட்டுறாரு. வாளாக்கான ஆல்டர்னேட்டா நிறைய பொருட்கள் சிவகாசியில இப்ப தயாரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்கிற எல்லா தொழிலாளர்களும் தீவிரவாதிகள் மாதிரியும் அவங்க தயாரிக்கிற அந்த அழகான பட்டாசு பொருட்கள் ஏதோ உலகத்தையே அழிக்க தயாராகிற அணு ஆயுதங்கள் மாதிரியும் ட்ரீட் பண்ணப்படுது. பள்ளிக்கூடங்கள்ல தேசிய கீதமோ இல்ல கொண்டாட்டங்கள்ல கேட்கக்கூடிய சினிமா பாடல்களோ விட சிவகாசியை சுத்தி இருக்கிற பல கிராமங்கள்ல கேட்கக்கூடிய ஒப்பாரி பாடல்கள் தான் அதிகம். இப்படி பட்டாசு தொழிற்சாலை வெடி விபத்துல உயிரிழந்த அனைத்து மக்களும் உங்களோட கொண்டாட்டத்துக்கான மக்கள். ஒவ்வொரு நாளும் உங்க சந்தோஷத்தை நோக்கியே உழைச்சிக்கிட்டு இருந்த மக்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்க நன்றி சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு, நாங்க எங்க கிட்ட நீங்க பட்டாசு வாங்குங்கன்னு சொல்ல வரல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பட்டாசை வாங்குங்க, தீபாவளியை கொண்டாடுங்க. நீங்க கொண்டாடும் போது அந்த பட்டாசுல இருந்து வர்ற ஒவ்வொரு நெருப்பும்
நீங்க அவங்களுக்கு செலுத்துற அஞ்சலியா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க உங்க சந்தோஷத்துல எங்க பட்டாசை வெடிச்சு கொண்டாடும் போது உங்க சந்தோஷம் வெடிச்சு பெருகணும்னு நாங்க அந்த இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், எங்க கடைகள்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு, அது என்னென்ன விலைகள்ல இருக்கு, இந்த வருஷம் என்னென்ன புது வரவுகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோல நான் இவ்வளவு விஷயங்கள் பேசினேன் அப்படின்னா அந்த வலியும் வேதனையும் எனக்கு உங்ககிட்ட சொல்றத தவிர வேற யாருக்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல. அது மட்டும்தான் உண்மை. இந்த வீடியோவை நாங்க யார் மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கத்துல பண்ணல. அப்படி ஒருவேளை உங்களுக்கு புண்பட்டு இருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. போன வருஷம் எங்க கிட்ட சில குறைகளும் இருந்துச்சு. அந்த குறைகளை நிச்சயமா இந்த வருஷம் நாங்க நிறைகளா மாத்தி வியாபாரம் பண்றோங்கிற நம்பிக்கையில இருக்கும். அப்படி போன வருஷம் இருந்த எங்களோட குறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டின சில கஸ்டமர்ஸ்க்கு நாங்க நன்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த குறைகளுக்காக அவங்க கிட்ட நாங்க மன்னிப்பும் கேட்டுக்கிறோம். இப்போ நேரடியா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வருஷம் என்னென்ன பட்டாசுகள்லாம் புது வரவா வந்திருக்கு, அதோட விலைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நேரடியா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க இப்போ தீபாவளிக்கு பல கடைகளை கம்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, எந்த கடையில வாங்கலாம், எந்த பொருட்கள் தரமா இருக்கு அப்படிங்கிறது. அப்படி நீங்க கம்பேர் பண்ற வேலையில நான் ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்க பல கடைகளை கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், முக்கியமா இந்த குருவி, இந்த 30 ஷாட், இந்த விலைகளை மட்டும் நீங்க கம்பேர் பண்ணாம அவங்களோட பிரைஸ் லிஸ்ட்ல இருக்க மொத்த பொருட்களோட விலையை நீங்க கம்பேர் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது மூலமா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வர்றேன்னா, இப்போ நாங்க கம்மியான விலையில தரமான பொருட்களை தர்றோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல வரல. நியாயமான விலையில கரெக்டான பொருளை தர்றோம், அதை நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் கலர்ஸ் கிராக்கர்ஸ்ல 1 சவுண்ட் கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம காலேஜ் பிராண்ட்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கிறோம். 2.25 குருவி, இது 25 பீஸ் இருக்கும் ஒரு பண்டலுக்கு. இதோட ரேட் 7 ரூபா வரும். அதுக்கப்புறம் 3 லட்சுமி, இது ஒரு பண்டல்ல 15 பீஸ் இருக்கும். இதோட ரேட் 10 ரூபா வரும். அதுக்கப்புறம் 4 டீலக்ஸ் லட்சுமி, இதுல மிஷின் திரி இருக்கும். இது ஒரு பண்டல்ல 10 பீஸ் இருக்கும். இதோட ரேட் 23 ரூபா வரும். அதுக்கப்புறம் 4 கோல்டு டீலக்ஸ் லட்சுமி, இதுலயும் பண்டல்ல 10 பீஸ் இருக்கும். இதுவும் 10 பிளே தான். இதோட ரேட் 25 ரூபா வரும். அதுக்கப்புறம் இது 15 பிளே 4 டீலக்ஸ் லட்சுமி தான். இதோட ரேட் இது பண்டல்ல பாத்தீங்கன்னா 10 பீஸ் இருக்கும். இதோட ரேட் 35 ரூபா வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது 5 டீலக்ஸ் பாகுபலி. இதுல பாத்தீங்கன்னா பண்டல்ல 5 பாக்கெட் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 60 ரூபா வரும். இது 25 பிளே. இதான் 1 சவுண்ட் கிராக்கர்ஸ்லயே பெருசு, இருக்கலே பெருசு. 4 டீலக்ஸ் லட்சுமில இருந்து எல்லா அடுத்து வர 1 சவுண்ட் கிராக்கர்ஸுமே மிஷின் திரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் சொன்ன விலைகள் எல்லாமே இதுல ஒரு பாக்கெட்டோட விலைகள். இந்த வருஷம் ஃப்ளவர் பாட் எல்லாமே நம்ம காலேஜ் பிராண்ட்ல இருந்து சூஸ் பண்ணிருக்கோம். ஃப்ளவர் பாட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 7 வெரைட்டி இருக்கும். ஃப்ளவர் பாட் பிக், ஸ்பெஷல், அசோகா, கலர் கோட்டி, ஃப்ளவர் பாட் டீலக்ஸ், அதுக்கப்புறம் டார்ஜிலிங் பாட், அதுக்கப்புறம் பெரிய மாஸ்டர் பாட். ஃப்ளவர் பாட் பிக் இதுல 10 பீஸ் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 48. ஃப்ளவர் பாட் பிக்கு அடுத்த சைஸ் ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல், இதுவுமே பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கும். இதோட விலை 59 ரூபா வரும். இதோட டைமிங் ஃப்ளவர் பாட் பிக்கோட கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ல அசோகா, இதோட ரேட் 85. கம்பேர் பண்ண ஸ்பெஷலா கம்பேர் பண்ணும்போது இது டைமிங் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட் கலர் கோட்டி, இதுவும் 10 பீஸ் தான். இதோட ரேட் 145 ரூபா வரும். ஃப்ளவர் பாட் டீலக்ஸ், இது 5 பீஸ் இருக்கும். இதோட டைமிங் கலர் கோட்டியோட அதிகமா இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 140. அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட்ல டார்ஜிலிங் பாட்டு, இதுல 10 பீஸ் இருக்கும். இதோட ரேட் 270 ரூபா வரும். இது கம்பேர் பண்ணும்போது கலர் கோட்டியோட அதிக டைமிங் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் பாட்ல இருக்கலே பெரிய சைஸ் மான்ஸ்டர் பாட், இதோட ரேட் பாத்தீங்கன்னா 390 ரூபா வரும். இதோட டைமிங் எல்லா ஃப்ளவர் பாட்டோட அதிகமா இருக்கும். கிரவுண்ட் சக்கர் இந்த வருஷம் நம்ம காலேஜ் பிராண்ட்ல இருந்தும் ஃபாரஸ்ட் பிராண்ட்ல இருந்தும் நம்ம சேல் பண்றோம். கிரவுண்ட் சக்கர் பிக், இதுல 10 பீஸ் இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 28 ரூபா வரும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் சக்கர் ஸ்பெஷல், இது 10 பீஸ் பேக்கிங். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 56 ரூபா வரும். இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா கிரவுண்ட் சக்கர் பிக்கோட அதிக டைமிங் இருக்கும். சைஸும் சரி அதோட பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் கிரவுண்ட் சக்கர் டீலக்ஸ், இதோட ரேட் பாத்தீங்கன்னா 105 ரூபா வரும். 10 பீஸ் பேக்கிங். இதோட ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலோட அதிக டைமிங் இருக்கும். சைஸும் பெருசா இருக்கும். அதுக்கப்புறம் காலிஸ் பிராண்ட்ல இருந்து ஸ்பின்னர் ஸ்பெஷல், இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒவ்வொரு சக்கரத்திலையும் கீழே பிளாஸ்டிக் குப்பி இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 98 ரூபா வரும். 10 பீஸ் பேக்கிங். அதுக்கப்புறம் நம்ம காலிஸ் பிராண்ட்ல இருந்து வயர் சக்கர் சேல் பண்றோம். இதுலயும் 10 பீஸ் பேக்கிங். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பியில வயர் சக்கரம் சுத்துற மாதிரி இருக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 125 ரூபா வரும். இது நம்ம காலேஜ் பிராண்ட்ல இருந்து பண்றதுனால எல்லா ஏஜ் பீப்புளும் சேஃப்டியா கொண்டாடுற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் நம்மகிட்ட 4 வெரைட்டி ஆஃப் மட் பாட் நம்ம சேல் பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ஸ்டார், இதுல வந்து 10 பீஸ் இருக்கும். இதோட ஸ்பெஷல் மட் பாட்டை பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், ஹைட் அதிகமா போகும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 255 ரூபா வரும். அதுக்கப்புறம் 2in1 மட் பாட், இதுலயும் 10 பீஸ் இருக்கும். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா 10 பீஸ்ல 5 பீஸ் ஒரு கலராகவும் இன்னொரு 5 பீஸ் ஒரு கலராகவும் இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 295. அதுக்கப்புறம் நம்ம பாக்குறது போறது கலர் சேஞ்சிங் மட் பாட். இதுல வந்து 5 பீஸ் இருக்கும். இதோட ரேட் 315. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மட் பாட்ல 2 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் ஆஃப் ஃபவுண்டைன்ஸ் வரும். ஒரு கலர் முடிஞ்ச பிறகு இன்னொரு கலர் வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது டிம் டிம் டீலக்ஸ் பாட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பீஸ் இருக்கும். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலே பெருசா இருக்கும், அது மாதிரி டைமிங்கும் பெருசா இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபா வரும். 5 வெரைட்டி ஆஃப் பாம் இந்த வருஷம் நம்ம சேல் பண்றோம். ஹைட்ரோ பாம், ஜுராசிக் பாம், கிளாசிக் பாம், அக்னி பாம் அண்ட் டிஜிட்டல் பாம். இதுல எல்லாத்துலயுமே 10 பீஸ் பேக்கிங் இருக்கும். ஜுராசிக் பாம், கிளாசிக் பாம், அக்னி பாம், டிஜிட்டல் பாம் எல்லாத்துலயுமே மிஷின் திரி தான் இருக்கும். எஸ்கேஎஸ் பிராண்ட்ல இருந்து அக்னி பாம் இது 10 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 130 ரூபா வரும். இதோட ஃபங்க்ஷன் வந்து தண்ணிக்குள்ள போட்டாலும் வெடிக்கும். அதுக்கப்புறம் அக்னி பாம்புக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பாம். இதுதான் பாம்ல இருக்கலே சவுண்டும் சரி சைஸும் சரி ரொம்ப பெருசா இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வரும். அதுக்கப்புறம் பிஜிலில 2 வெரைட்டி இருக்கு, ரெட் பிஜிலி, ஸ்ட்ரிப்டு பிஜிலி. இது வந்து நம்ம ஃபாதர்ஸ் பிராண்ட்ல இருந்து சேல் பண்றோம். இதோட கவுண்டிங் வந்து 95ல இருந்து 100 வந்து கண்டிப்பா இருக்கும். இதோட ரேட் வந்து ரெட் பிஜிலி 29, ஸ்ட்ரிப்டு பிஜிலி வந்து 30. சாட்டையில பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கும், 1.5 அடி சாட்டை, 4 அடி சாட்டை. இது எல்லாமே 10 பீஸ் பேக்கிங் தான் இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 15. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45. நம்ம 7 வெரைட்டி ஆஃப் கேண்டில்ஸ் வந்து சேல் பண்றோம். அதுல முதல் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா பென்சில். இதுல வந்து 3 பீஸ் பேக்கிங். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மல்டி கலர் வித் கிராக்லிங். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 45 ரூபா வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து செல்ஃபி ஸ்டிக். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா கலர் ஸ்மோக் வந்து அதுக்கப்புறம் போட்டோ பிளாஷ் ஃபங்க்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 5 பீஸ் இருக்கும். இதோட டைமிங் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 98 ரூபா வரும். அதுக்கப்புறம் நம்ம ராஜ்கலா பிராண்ட்ல இருந்து கலர் பென்சில் சேல் பண்றோம். இதுல வந்து 3 வெரைட்டி இருக்கும். இதுல வந்து பிக்சர்ல காமிக்கிற மாதிரி இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் yellow அண்ட் உங்களுக்கு கிரீன் வரும். இது வந்து எல்லாமே 3 பீஸ் பேக்கிங் தான். ராஜ்கலா பிராண்டுங்கிறதால உங்களுக்கு டைமிங் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கேண்டில் வெரைட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெயின்போ கலர். இது வந்து 3 பீஸ் பேக்கிங் இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 125. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஸ்டார்வெல் பிராண்ட்ல இருந்து வாட்டர்ஃபால் பென்சில், பாப்கார்ன் பென்சில். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் ஆகுற மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வரும். அதுக்கப்புறம் பாப்கார்ன் பென்சில். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பாப்கார்ன் பொரியிற சவுண்டோட கிராக்லிங் பென்சில் வரும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வரும். அடுத்து நம்ம பார்க்க போற கேண்டில் வெரைட்டி வந்து ஸ்டார்வெல் பிராண்ட்ல இருந்து சிவகாசி ஸ்பெஷல் க்ரோ ஸ்டார். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல ஃபுல் கிராக்லிங் பென்சில் ஃபங்க்ஷன் வரும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபா வரும். இதுல வந்து 2 பீஸ் இருக்கும். இதோட சைஸும் டைமிங்கும் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் வாலாக்கு ரீப்ளேஸ்மெண்டா அமைகிற கிராக்கர்ஸ் வெரைட்டிஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கும்ஃபு படா டீலக்ஸ். இதுல வந்து 1 பீஸ் பேக்கிங். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 49 ரூபா வரும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 500 வாலா ஈக்குவலா டைமிங் இருக்கும். இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா டீலக்ஸ் சவுண்டுமா இருக்கும், பட்டை கிளப்பும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ஸ்டார்வெல் பிராண்ட்ல இருந்து சின்சான். இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 பீஸ் பேக்கிங். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 5 பீஸ்மே 100 வாலா டைமிங் வரும். இதோட ரேட் வந்து 55 ரூபா வரும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஸ்டார்வெல் பிராண்ட்ல இருந்து 90 வாட்ஸ். இதுல வந்து 3 பீஸ் பேக்கிங். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா வரும். இதோட டைமிங் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வின்னர் பிராண்ட்ல இருந்து அலர்ட் லார். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 105 ரூபா வரும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நியர்லி 2 மினிட்ஸ் வரைக்கும் வரும். சவுண்டு சும்மா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இந்த வருஷத்தோட நியூ அரைவல் ஞானவேல் பிராண்ட்ல இருந்து பாப்பிட். இதுல வந்து 3 பீஸ் பேக்கிங் இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 135. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 3 பீஸ் சேர்ந்து ஒரு 5000 ஈக்குவலா டைமிங் இருக்கும். ஒவ்வொரு பீஸுமே 1.5 நிமிஷம் வரையும் டைமிங் அதிகமா இருக்கும். ராஜ்கலா பிராண்ட்ல இருந்து நம்ம 4 வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டைன் பிளஸ் ஸ்கை ஷாட் வெரைட்டி ஆஃப் கிராக்கர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். மொத்தம் பாத்தீங்கன்னா டிமிட்டாமி, டோலு போலு, ரெயின் அண்ட் ஷைன், ஜப்ளி பப்ளிங்கிற 4 வெரைட்டி இருக்கும். டிஸ்பிளேல என்ன இருக்கோ அதோட ஃபங்க்ஷன் இதுல கண்டிப்பா இருக்கும். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 170 ரூபா வரும். ராஜ்கலா பிராண்ட்ல இருந்து டவர் பாட். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போற ஹைட்டுக்கு ட்ரை கலர் ஃபவுண்டைன் ஃபங்க்ஷன் வந்து அதுக்கப்புறம் 2 ஸ்கை ஷாட் வந்து வெடிக்கும் மேல போய். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 295.
அடுத்து நீங்க பார்க்க போறது எல்லாமே ஸ்டார்வெல் பிராண்ட்ல இருந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ரேட் எல்லாமே பார்க்கலாம். டோரா சிங்கர் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். ரேட் வந்து 110. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம மினி சைரன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சைரன் சவுண்ட்ல வந்து ரெட் அண்ட் கிரீன் கலர்ல வரும். இந்த ஒரு பாக்ஸ்ல 5 பீஸ் இருக்கும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் 4x4 வீல் இதோட ரேட் வந்து 120. இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம தாமரைப்பூ இப்ப வந்து எப்படின்னா தாமரைப்பூ ஷேப்ல வந்து ஃபுல்லா அந்த சக்கரம் வந்து நல்லா சுத்தும். இதோட ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 40 டிகிரி மேல பார்த்த மாதிரி நல்லா அழகா சுத்தும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் பாக்குறது 900cc. இதோட ரேட் வந்து 125 ரூபா. இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதுவும் சக்கரம் டைப் தான். இது வந்து எப்படி சுத்தும்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரெட் அண்ட் கிரீன் கலர்ல சுத்தும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் மணி இந்த பேங்க் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 3 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 135. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, வெடிச்ச உடனே நம்ம கலர் தாள் பணம் அப்படின்னு வந்து விழுவும்ல, கலர் கலரா அந்த டைப் சவுண்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெடிச்ச உடனே. அப்புறம் வந்து ஓல்டு இஸ் கோல்டு இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 25 பீஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, அந்த ஓலை பட்டாசுன்னு சொல்லுவாங்க. முந்தைய காலத்துல வந்து ஓலை பட்டாசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைப் வெடிச்ச உடனே அந்த கலர் தாளா வரும்ல, சின்ன பிள்ளைங்க வந்து விரும்பி வாங்குவாங்க அந்த ஓல்டு இஸ் கோல்டு. இதோட ரேட் வந்து 135. அப்புறம் வந்து பிளாக் மணி இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 175. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து டேல வைக்கலாம், நைட்ல வைக்கலாம். இந்த வெடிச்ச அதாவது ஸ்கைல போய் வெடிச்ச உடனே கலர் பேப்பரா வரும்ல, கலர் தாள், கலர் பேப்பர், பணம் அது எல்லாமே வந்து விழுகும். அப்புறம் பிளானட் வீலிங் ஷோ இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 2 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 155. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, கிராக்லிங் சக்கர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பொரிஞ்சுக்கிட்டே வந்து சக்கரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல சுத்தும். டைமிங் சூப்பரா இருக்கும். அப்புறம் குழந்தைகள் விரும்பி வாங்குற லாலிபாப் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 200 ரூபா. இது வந்து எப்படி இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, கோல்டு பைரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டைப். இது நம்ம கை சட சட சடன்னு பொரியும். நம்ம கை வச்சாலும் ஒன்றும் செய்யாது. குழந்தைங்க வந்து நல்லா சேஃப்டியா அது போடலாம். அப்புறம் மோட்டு பட்லு வந்து 195. இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 2 பீஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ரெட் அண்ட் கிரீன் கலர்ல வந்து சக்கரம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல சுத்தும், வித் சைரனோட சுத்தும். மொத்தம் இந்த ஒரு பீஸ்ல வந்து மொத்தம் 3 ஃபங்க்ஷன் இருக்கும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் மதுரை மல்லி இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 3 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 150. இது வந்து 2 in 1 ஃபங்க்ஷன். அதாவது இந்த ஒரு பீஸ்ல வந்து மொத்தம் 2 ஃபங்க்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து மல்லிகைப்பூ விழுகிற மாதிரி அந்த ட்ராப்பா விழுகும். அப்புறம் வந்து கிராக்லிங் நம்ம பொரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த டைப்ல. இந்த சவரோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து வாட்டர் குயின் இதோட ரேட் வந்து 135. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, கோல்டு பைரோ தான். நம்ம வந்து இப்ப வந்து நம்ம இங்க ஸ்பார்க் பண்ணோடனே நல்லா ஹைட்டா வரும்ல, அப்போ வந்து நம்ம கை வச்சாலும் ஒன்றும் செய்யாது. இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் ஸ்டார்வெல் ட்ரம் ஃபவுண்டைன் மிக்ஸ் இதோட ரேட் வந்து 95 ரூபா. மொத்தம் இதுல வந்து 2 வெரைட்டி வரும். அப்புறம் 2024ல நியூ அரைவல் ஈமு எக் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 2 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 158. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க இதை ஸ்பார்க் பண்ணோனையும் 2 ஃபங்க்ஷன் வரும். 2 சவர் டைப்ல வரும். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ராப்பா உழுகுற மாதிரி வரும். அப்புறம் வந்து கிராக்லிங் வரும். அப்புறம் கோழி முட்டை போடுற மாதிரி அந்த பலூன் வந்து நல்லா பெருசாகும். பார்க்கறதுக்கு நம்ம அருமையா இருக்கும். அடுத்து நீங்க பார்க்க போறது நம்ம கடையில பீகாக் வெரைட்டிஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. பீகாக் ஃபெதர்ஸ் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 70 ரூபா. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம பீகாக் தோகை இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நம்ம சவர்லேயே இந்த பீகாக் தோகை மாதிரி வரும். இதை பார்க்கறதுக்கு அருமையா வரும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து ட்ரை கலர் பீகாக் இதோட ரேட் வந்து 110 ரூபா. அப்புறம் ஸ்டார்வெல்ல இருந்து 5 ஃபெதர் பீகாக் இதோட ரேட் வந்து 135 ரூபா. இதுல மொத்தம் நம்ம கடையில வந்து 4 வெரைட்டி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். மொத்தம் இதுல வந்து 5 கண்ணு இருக்கும். இதுல வந்து மொத்தம் 3 கண்ணு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம மதர்ஸ் பிராண்ட்ல இருந்து பார்க்கலாம். மதர்ஸ்ல வந்து படா பீகாக் ஒன்று இருக்கு. அப்புறம் பிங்க் படா பீகாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த படா பீகாக்கோட ரேட் வந்து 360. இந்த பிங்கோட ரேட் வந்து 385.
இதோட ரெண்டோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நம்ம கிராக்லிங் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இதை நீங்க வச்சீங்கன்னா ஒரு தெருவே மறைக்கும். அதாவது பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கும் இதை பார்க்கறதுக்கு. அதே மாதிரி இந்த பிங்க் கலர் எப்படின்னா, அந்த பீகாக் மாதிரி அந்த தோகை விரிக்கிற டைம்ல பிங்க் கலர்ல வரும். அதுல வந்து இதோட டைமிங் சூப்பரா இருக்கும். அடுத்து நீங்க பார்க்க போறது சவர் வெரைட்டிஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். அதோட ரேட் என்னென்னு பார்க்கலாம். டிஸ்கோ சவர் இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 5 பீஸ் இருக்கும். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு பீஸுமே ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இதோட ரேட் வந்து 75. இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். அடுத்து நீங்க பாக்குறது பிங்க் பிராண்ட்ல இருந்து பிடிஎஸ் ஆர்மி. இதோட ரேட் வந்து 75 ரூபா. இது வந்து 2-in-1 சவர். இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, 2 சவர், ஒரு சவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாவது சவர் வரும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். ரவிக்கனர் பிராண்ட்ல இருந்து 6000 கிராக்லிங். இதோட ரேட் வந்து 115. இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். இது வந்து எப்படின்னா ஃபுல் கிராக்லிங், நீங்க வச்ச உடனே தெருவே சட்ட 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 சட்டன்னு புரியும்ல அந்த டைப். அப்புறம் பிங்க் பிராண்ட்ல இருந்து கலர் வார். இந்த ஒரு இதுல வந்து மொத்தம் 5 வெரைட்டி இருக்கும். இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து 5 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். வித் கிராக்லிங்கோட இருக்கும். இந்த சவர் வந்து வித் கிராக்லிங்கோட இருக்கும். இதோட ரேட் வந்து 140. அப்புறம் ரவிக்கண்ணன் பிராண்ட்ல இருந்து லாவா ரெடோ அண்டோ. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ல இருக்கும் சவரு. இதோட ரேட் வந்து 143 வித் கிராக்லிங்கோட இருக்கும். இதை பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இது ராஜ்கலா பிராண்ட்ல இருந்து பவர் ரேஞ்சர். இதோட ரேட் வந்து 148. இந்த ஒரு பாக்ஸ்ல 5 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் இருக்கும். டைமிங் சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, காலிஸ் பிராண்ட்ல இருந்து கம்பி பார்க்க போறோம். நம்மகிட்ட வந்து 10 சியம், அப்புறம் 12 சியம், 15, 30, அப்புறம் 50 சியம் இருக்கு, 50 சியம் இருக்கு. மொத்தம் அந்த 4 இதில் ஒன்று இருக்குன்னா எலக்ட்ரிக்கு, கலரு, அப்புறம் க்ரீன் கலரு, அப்புறம் ரெட் இருக்கு. அதில் வந்து 10 சியம் எலக்ட்ரிக்கோட ரேட்டு வந்து 12 ரூபா வரும். இப்போ ஃபேன்சி க்ரீன் வந்து 33 ரூபா வரும். ரெட்டு வந்து 36 வரும். அதே மாதிரி 30 எலக்ட்ரிக் வந்து 27, கலர் 30, க்ரீன் வந்து 33, ரெட்டு வந்து 36 வரும். அப்புறம் இது வந்து 50 எலக்ட்ரிக். இது வந்து 110 ரூபா வரும். 50 எலக்ட்ரிக் 110 ரூபா வரும். 50 கலர் வந்து 120 ரூபா வரும், 120 வரும். அப்புறம் இது வந்து 50 மிக்ஸ். இது ரேட்டு வந்து 140 ரூபா வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பார்க்லஸ்ல 10 சிஎம்ல இருந்து 50 சிஎம் வரையும் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷத்தோட நியூ அரைவல் வந்து ஸ்பின்னிங் ஸ்பார்க்லஸ். இதோட ரேட் வந்து 170 ரூபா. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, கீழே ஒரு கம்பி நீட்டமா இருக்கும். அதுல நீங்க ஸ்பார்க் பண்ணீங்கன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே 5 இது பத்திக்கிட்டு அப்புறம் ராட்டின மாதிரி விரிஞ்சு நல்லா டைமிங்கோட சுத்தும். நியூ பாரத்ல இருந்து லவ்லி ஸ்பார்க்லஸ். இந்த ஒரு பாக்ஸ்ல மொத்தம் 4 பீஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இதோட ரேட் வந்து 120 ரூபா. இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். இதை வந்து நீங்க கையில வச்சு போட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த கப்பிள்ஸ் எல்லாம் கோல்ஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து இது வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி நியூ பாரத்ல இருந்து செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் நியூவா விட்டுருக்காங்க. இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 4 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 130 ரூபா. இதுல வந்து எப்படின்னா 4மே ஒவ்வொரு வெரைட்டியா இருக்கும். அது எப்படின்னா ஸ்டாரு, ஹார்ட்டு, இன்ஃபினிட்டி சிம்பிள், அப்புறம் ஸ்வஸ்திக் அந்த மாதிரி இருக்கும். இதோட டைமிங் வந்து சூப்பரா இருக்கும். நம்ம கடையில் வந்து ரிப்பீட்டிங் ஷார்ட்ஸ், அது என்ன பிராண்ட்ல இருந்து பண்ணியிருக்கோம், அது என்ன ரேட்டு, அதேமாதிரி பைப்ஸ் வந்து என்னென்ன பிராண்ட் வந்து நம்ம முன்னாடி பண்ணியிருக்கோம், அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ரேட் என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ ஸ்டார் வந்து 3 இன்ச் பைப்பு. இது வந்து மொத்தம் 6 வேரியன்ட் இருக்கும். இதோட ரேட் வந்து 195 கொடுக்கணும். அப்புறம் வந்து மதர்ஸ்லேருந்து இந்த வருஷம் நியூ இயர் வந்து 2 இன்ச்சு டான்சிங் சொட்டுன்னு வரும். இது வந்து கீழே வந்து அந்த பீகாக் வந்து அதுமாரி வந்துட்டு மேலே போய் ஒரு பால் அடிக்கும். இதோட ரேட்டும் 195 தான் உங்களுக்கு. இதில் ஒரு 4 வேரியன்ட் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து மதர்ஸில் வந்து உங்களுக்கு டபுள் பால் வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு 4 வேரியன்ட் இருக்குது. இதோட ரேட் வந்து 390 வரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே உள்ள ஃபங்க்ஷன் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் மதர்ஸ்லேருந்து ட்ரிபிள் பால் உங்களுக்கு இதில் ஒரு 4 வேரியன்ட் வந்துடும். இதோட ரேட் வந்து உங்களுக்கு வந்து 500 ரூபா உங்களுக்கு வரும்.
அப்புறம் இதுலேயே வந்து பெரிய பைப்னு சொல்லிட்டு அல்ட்ரா பிரைம் சீரிஸ் வந்துடும் அந்த பைப்லாம். இது வந்து வனிதாவோட பிங்க் அவுட், இது வந்து 1095 ரூபா வந்துடும். அப்புறம் சோனியில் வந்து 2 வேரியண்ட், எல்லாமே டபுள் பீஸ் தான். இது வந்து 1195 ரூபா வரும். ஆர்எஸ்ஆர்ல இருந்து நம்மளுக்கு 4 இன்ச் ஸ்பெஷல் சீரிஸ், இது மொத்தம் 5 வேரியண்ட் வரும். இதோட ரேட் வந்து 280 வரும். அப்புறம் அதே வந்து ஆர்எஸ்ஆர் நமக்கு வந்து 3 வந்துடும் உங்களுக்கு. இதோட ரேட் வந்து 240 உங்களுக்கு வரும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல என்ன போட்டிருக்கோ அதோ ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து பாலாஜில இருந்து 5 இன்ச் 2 பீஸ் பண்ணிருக்கோம் நம்ம. இதோட ரேட் வந்து 680 உங்களுக்கு வரும். அப்புறம் அதே வந்து பாலாஜில உங்களுக்கு வந்து 5 இன்ச் சிங்கிள் பீஸ், இதுல ஒரு 4 வேரியன்ட் இருக்கு. இது வந்து 530 உங்களுக்கு வரும். அப்புறம் வந்து ப்ளூ ஸ்டார்ல வந்து 2 வெரைட்டி புதுசாக பண்ணியிருக்கோம். இது வந்து கூல் ரெயின் சொல்லிட்டு நயரா பால்ஸ் இவ்வளோ மொத்தத்தில் கீழே வந்து பால்ஸ் வந்து கலர் பால்ஸ் இருக்கும். அதேமாதிரி பிங்கோ பூம் சொல்லிட்டு இது வந்து மெஜெண்டா கலர் வரும் உங்களுக்கு. இதோட 2 ரேட்டுமே உங்களுக்கு வந்து 270 உங்களுக்கு வரும். அதுமாதிரி 2 இன்ச் 3 பீஸ் வந்து உங்களுக்கு 190 உங்களுக்கு வரும். மூணுமே 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு பாண்டியன்லேருந்து நயா பால்ஸும் டிஜிட்டல் ஸ்டாரும். டிஜிட்டல் ஸ்டார் வந்து உங்களுக்கு ஃபுல் கிராக்லிங் உங்களுக்கு, இது வந்து 225 வரும். இது நயா பால்ஸ் வந்து 230 உங்களுக்கு வரும் ரேட்டு. வந்து ரிப்பீட்டிங் ஷாட் நம்ம வந்து பார்க்கலாம். 12 ஷாட் ரைட்லேருந்து ஆரம்பிக்குது. 12 ஷாட் ரைடு, 25 ஷாட் ரைடு. 12 ஷாட் ரைடு வந்து நமக்கு 80 rupees வரும். இது 25 ஷாட் ரைடு வந்து 150 வரும். 12 ஷாட் மல்டி கலர் வந்து நம்ம 6 ஷாட் வந்து பண்ணுறோம். இது ரேட் வந்து 180. இது வந்து 12 மல்டி கலர் ஷாட் உங்களுக்கு. அப்புறம் வந்து 30, 60, 120, 240. நமக்கு 30, 60, 120, 240 எல்லாமே பிராண்டட் தான். எம்கே ஃபாதர்ஸ் அப்புறம் வந்து வின்ஸ்டார் பிராண்ட் வந்து 3 பிராண்ட் நம்ம கலந்து பண்ணுறோம். மூணுமே உங்களுக்கு குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும். 30 ஷாட் வந்து உங்களுக்கு 350 வரும். 60 வந்து 700, 120 வந்து 1400, 240 வந்து 2800 உங்களுக்கு வரும். ரிப்பீட்டிங் சர்ச்சில் வந்து ஸ்பெஷல் வெரைட்டிஸ் சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சு போகிறோம். 5 வெரைட்டிஸ் வந்து நம்ம. இது வந்து ஸ்வீட் 16 சோனிலேருந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து 12 தடவை மேலே போயிட்டு விசிலிங் சவுண்டோட வெடிக்கும். இதோட ரேட் வந்து 395 ரூபா வரும். அடுத்து வந்து ரங் சக்கரம் சொல்லிட்டு இந்த வருஷம் நியூ அரைவில் நம்ம கடையில் எடுத்திருக்கோம். இது வந்து 10 வாட்டி மேலே வந்து சக்கரம் மாதிரி போயிட்டு மேலே போய் வெடிக்கும். இதோட ரேட் வந்து 328. அப்புறம் இது 15 ஷாட் ஸ்மோக் ஸ்கை ஷாட்டு. இது வந்து இந்த வருஷம் நியூ அரைவில். இது வந்து 15 வாட்டி மேலே போயிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் தான் ஸ்மோக் வரும். இதோட ரேட் வந்து 425. இந்த வருஷம் வந்து லியா பிராண்ட் வந்து பிகே கிராண்ட்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து 30 வாட்டி மேலே போயிட்டு மயில் தொகை மாரி விரியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இதோட ரேட் வந்து 380. லைட்ஸ் ஆஃப் கலர் சொல்லிட்டு லியா பிராண்ட்லேருந்து இந்த வருஷம் புதுசாக விட்டுருக்காங்க. இது வந்து 100 ஷாட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா போதும், அந்த இடத்துல 10 மேலே போய் வெடிக்கும். இது வந்து கிராக்லிங்கோட மேலே போயிட்டு கலரோட வெடிக்கும். இது டிஸ்பிளேல போட்டது அதே சேம் வெடிக்கும். இது ரேட் வந்து 3800. இது வந்து வனிதா பிராண்ட் வந்து ஃபாலிங் லவ் ஐந்து ஸ்கீம் சொல்லிட்டு 2 வேரியன்ட் இருக்கு. இது வந்து 18 தடவை மேலே போயிட்டு பிகே கிராண்ட்ஸ் மாதிரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து கோல்டன் கலர்ல வரும். இது வந்து ஒயிட் பேக்கிங்கோட சேர்ந்து வரும். இது ரெண்டுமே கிராக்லிங் ஃபங்க்ஷன் இருக்கும். இது ரேட் வந்து 670. இப்போ நீங்க பார்க்க போறதெல்லாம் வனிதா பிராண்ட்ல என்னென்ன ஃபேன்சி ஐட்டம் இருக்கு அதெல்லாம் பார்க்க போறீங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். கோல்டன் டக். இந்த கோல்டன் டக்கோட ரேட் வந்து 515. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க இதோட ஹெட்ல வந்து நீங்க ஸ்பார்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோ இந்த இடத்துல வந்து கோல்டன் கலர்ல வரும். அப்படியே ஒவ்வொரு இடமா கண்டினியூ அப்படியே வரும். இது வந்து கோல்டன் லைன். இதோட ரேட் வந்து 605. இது நீங்க இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, அதே மாதிரி கோல்டன் டக் மாதிரி தான். இதோட ஹெட்ல வந்து நீங்க ஸ்பார்க் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து அந்த கோல்டன் கலர்ல வரும். அதே மாதிரி 3 இடத்துல வரும். இப்போ நீங்க பாக்குறது வந்து பாப்பட். இதோட ரேட் வந்து 445. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இதுல வந்து ஒரு நூல் மாதிரி இருக்கும். அதை நீங்க கையில பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அந்த சக்கரை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல சுத்தும். இது வந்து கோல்டு பைரோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா கோல்டு பைரோ அப்படின்னா என்னதுன்னா, நம்ம உடம்புல அந்த கங்கு பட்டாலுமே சுடாது. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப சேஃப்டியா இருக்கும். குழந்தைகள் வந்து இந்த மங்கி படம் போடுறதுனால ரொம்ப விரும்புவாங்க. இது நல்லா இருக்கும் இதோட ஃபங்க்ஷன். அப்புறம் நம்ம பாக்குறது வந்து பாம். இதோட ரேட் வந்து 145. இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 30 பீஸ் இருக்கும். ஒவ்வொரு பிஜிலி வந்து பெரிய பிஜிலியா இருக்கும். சவுண்ட் வந்து நம்ம டீலக்ஸ் சவுண்ட் இருக்கும்ல, அந்த சவுண்ட் வரும். இதை வந்து நீங்க தண்ணியில போட்டாலும் நல்ல சவுண்ட், நல்லா டம்முன்னு கேட்கும். அடுத்து நம்ம பாக்குறது வந்து 3 கலர் பென்சில். இதோட ரேட் வந்து 235. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, 3 கலர்ல வந்து அந்த பென்சில் வரும். ஒவ்வொரு பென்சிலோட டைமிங் வந்து குறைஞ்சது வந்து 1.5 நிமிஷம் இருக்கும். குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அடுத்து நம்ம பாக்குறது வந்து ஸ்பின்னர் மிக்ஸ். இதோட ரேட் வந்து 135. இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 8 பீஸ் இருக்கும். ரெட்டு, கிரீனு, அப்புறம் சில்வர் அந்த இதுல வரும். இதோட டைமிங் வந்து அருமையா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது வந்து கலர் கோன் அண்ட் வர்ணஜால். இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லயுமே 10 பீஸ் இருக்கும். இந்த கலர் கோனோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து இதுல ஒரு பீஸை நீங்க பொறுத்துனீங்கன்னா அந்த இடத்துல வந்து அப்படியே பிங்க் கலர்ல இருக்கும்.
இந்த 2 பாக்ஸோட ரேட் வந்து 370. அப்புறம் அந்த வர்ணஜால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா மொத்தம் ட்ரை கலர்ல வந்து ஃப்ளவர் பாட் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வரும். அப்புறம் நம்ம பாக்குறது வந்து ரோப் கலர். இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து மொத்தம் 4 பீஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 130 ரூபா. இதோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து நார்மல் பிங்கிங் ஸ்டார் இருக்கும்ல அதுலயே இது வந்து பிங்க் கலர்ல வரும். இதோட டைமிங் ஒவ்வொரு பீஸோட டைமிங் வந்து 2 நிமிஷம் இருக்கும். இதை வச்சு நீங்க நிறைய ஃப்ளவர் பாட் பொருத்தலாம். இப்போ நம்ம கடையில நீங்க எப்படி ஆர்டர் பண்றதுன்னா, நீங்க கூகுள்ல போய் www.colorscrackers.com வெப்சைட்ல போனீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், எவ்வளவு குவாண்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது மெயிலா எங்களுக்கு ரிசீவ் ஆயிரும். அப்படி எங்களுக்கு மெயிலா ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அதை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுவோம். நீங்க ஆர்டர் போடும்போது அதுல உங்க நம்பர் டீடைல்ஸ் தான் கேட்கும். அந்த நம்பர் வந்து நீங்க உங்க வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாங்க அப்படி உங்க வாட்ஸ்அப்புக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவோம். அதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஆர்டர் நாங்க ஃபர்தரா எடுத்துக்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணோடனே அந்த ஆர்டரை வந்து நாங்கள் பேக் பண்ணிடுவோம். பேக் பண்ணிட்டு மேக்ஸிமம் 1 டேல வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட் வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். அந்த டிஸ்பேச் பண்ணோடனே அந்த எல்லா காப்பி வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம். நாங்கள் இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டில் போட்டோன்னே உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். சரி உங்கள் பாக்ஸ் வந்து சிவகாசில் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த எல்லா காப்பி வச்சு நீங்கள் ட்ராக்கும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பாக்ஸ் வந்து உங்கள் இடத்துக்கு ரீச் ஆனோடனே உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் வரும். அந்த மாதிரி உங்கள் பாக்ஸ் வந்து உங்கள் லொக்கேஷன் ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லாரும் காப்பி யூஸ் பண்ணி உங்கள் பாக்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி அங்கே போய் எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ எங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆனோம்னா அந்த ஆர்டர் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புறோம்ல, அதை மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்லை சில நேரம் என்ன பண்றாங்கன்னா இப்போ செப்டம்பர் 1 ஆர்டர் போடுறாங்கன்னா ஒரு 15 days 30 days கழிச்சு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி அப்போ பேமெண்ட் பண்ணும்போது நீங்க ஆர்டர் போட்ட பொருட்கள்லாம் எங்கிட்ட ஸ்டாக் இருக்குமான்னு தெரியல. அந்த விஷயத்துக்காக நீங்க மேக்ஸிமம் ஆர்டர் உங்களை பிடிஎஃப் அனுப்பணும்னா 2 to 3 டேஸ்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நீங்க சீக்கிரமா ஆர்டர் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா மேக்ஸிமம் வந்து ரேட் வந்து ஒவ்வொரு பொருளோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. மேபி நீங்க அக்டோபர் மந்த் வந்து நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா ஒரு சில ஐட்டத்தோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படிங்கிற மொத்தத்தில் வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். இது போக இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா டிரான்ஸ்போர்ட்ல வந்து இப்போ வந்து எப்படின்னா இப்போ வந்து ரேட்டு கம்மியா இருக்கும். நீங்க இப்போ தீபாவளிக்கு ஒரு வாரம் இல்ல ஒரு 15 நாளுக்கு முன்னாடி நீங்க ஆர்டர் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியர்பை ஹப்புக்கு வந்து உங்களுக்கு அந்த பார்சல் வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்க லாஸ்டா ஆர்டர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டிஸ்அட்வான்டேஜ். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க. உங்க ஆர்டருக்காக நாங்க காத்திருக்கோம். இந்த தீபாவளி உங்களுக்கு கலர்ஃபுல்லா அமையட்டும். அந்த கலர்ஃபுல்லான தீபாவளி இனி வருஷம் நம்ம கலர்ஸ் கிராக்கர்ஸ் உடன் தொடரட்டும். நன்றி. நன்றி.